ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டியோட 15 மினிட் சார்ட். ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கு அண்ட் மண்டேக்கான மார்க்கெட் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு டீட்டெயில்டான அனாலிசிஸ் பார்ப்போம். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம இந்த வீக்குக்கான அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீக் அனாலிசிஸ் வீடியோல என்னென்ன சொல்லியிருந்தோம், ஸோ இது எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க வந்துட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் நான் இங்கிருந்து ஸ்லைட் புல்லிஷாக இருக்கேன், மேபி மார்க்கெட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் மொமெண்டம் கொடுக்கலாம் பை சேல் அப்படிங்கிற மாதிரி இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது ரொம்ப சிம்பிள். இந்த ஜோன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜோன்ஸோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டுங்கிறது கம்ஸ் அரௌண்ட் 22,200 அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுங்கிறது 22,000. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த லெவல்ஸ்க்கு கீழே வந்தாங்கன்னா வி மே எக்ஸ்பெக்ட் சம் டவுன் சைட் மொமெண்டம். அன்டில் ஆர் அன்லெஸ் இதுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ஒரு பை சைட் மொமெண்டமை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹோப்ஃபுல்லி அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, ஆக்சுவலி மார்க்கெட்ஸில் இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். இந்த ஏரியாஸில் வி ஹாவ் அ கேப், ஒரு வால்யூம் இம்பேலன்சஸ் ஃபார்ம் ஆயிருக்கு 4 hour சார்ட்ஸில் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஸோ அதோட கோஆர்டினேட் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் அரௌண்ட் 22,000லேருந்து 22,135 வரைக்கும் ஒரு வால்யூம் பேலன்சஸ் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸ் இந்த ஏரியாஸில் திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீடியோஸில் சொல்லியிருப்போம். ஸோ இந்த வீடியோஸில் அகெயின் அதே தான் நடந்திருக்கு. லைக் மார்க்கெட்ஸ் இங்கே வந்துச்சு, இந்த வீக் வந்துட்டு கம்ப்ளீட் ரிவர்சல் இந்த ஏரியாஸ்லேருந்து. ஸோ லாஸ்ட் வீக்கில் நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள் அப்படியே நடந்திருக்கு. திஸ் வாஸ் த பெர்ஃபெக்ஷன் ஆஃப் ஆர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிஃப்டியோட அனாலிசிஸ் எந்த மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட் எந்த மாதிரி மொமெண்டம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்த்தரலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸை பற்றி ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஸோ நம்மளுடைய நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு. ஸோ இஃப் இன்கேஸ் நீங்க நிஃப்டியில் பேங்க் நிஃப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்க ஒரு பர்சன் இந்த ட்ரேடிங்கிற ஆர்ட்டை நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கிளாஸஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த கிளாஸஸ்ல 45 days ஸ்ட்ரைட் லைவ் மார்க்கெட்ஸ்ல நீங்களும் நானும் மட்டும் ஒரு கூகுள் மீட்ல இன்வைட் பண்ணி 1-on-1 செஷனா இந்த ஹோல் கிளாஸஸ் ரன் ஆகும். ஸோ இஃப் இன்கேஸ் உங்கள யாராச்சும் இன்ட்ரெஸ்டா இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கான கான்டாக்ட் நம்பர் இருக்கு அண்ட் உங்க ஸ்கிரீன்லையும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கான்டாக்ட் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தரா கைட் பண்றேன். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீக் இந்த நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலிசிஸ்குள்ள மூவ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஏரியாஸில் நமக்கு வந்துட்டு ஒரு கேப் இருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி ஒரு அன்ஃபில்டு கேப் இந்த ஏரியாஸில் இருக்கு. ஸோ மார்க்கெட்ஸும் இப்போ எக்ஸாக்ட்லி அந்த ஏரியாஸ் பக்கத்தில் தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஈவன் தான் நம்ம இந்த ஃபுல்லாக மார்க் பண்ணோம்னா அதோட டாப்பை கூட ஹிட் பண்ணியிருக்கு. பட் அன்ஃபில்டுன்னு பார்க்குறப்ப இவ்வளோ தான். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ் கிட்ட தான் இப்போதைக்கு மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் ஒரு லோ டைம் ஃப்ரேம் போய் பார்த்தீங்கன்னா கிளியர்லி யூ கேன் சி மார்க்கெட் இஸ் கன்சாலிடேட்டிங் ஓவர் திஸ் ஏரியா. ஆல்மோஸ்ட் இந்த ஏரியாஸ்க்கு முன்னாடி ஒரு லிக்விடிட்டிஸ் ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் மூவ் எந்த மாதிரி இருக்கலாம், நெக்ஸ்ட் வந்துட்டு நிஃப்டியோட க்ரூஷியல் பாயிண்ட் எதுவாக இருக்கலாம்னா ஆப்வியஸ்லி இந்த கேப்பாக தான் இருக்கும். ஸோ இந்த கேப்போட கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஸ்டார்டிங் ஃப்ரம் ஆல்மோஸ்ட் 22,763லேருந்து 22,668 வரைக்கும் இருக்கு. 27,763, 22,668 வரைக்கும் இந்த ஜோன்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸை நீங்கள் வந்துட்டு மார்க் பண்ணிக்கலாம். ஸோ த ஹையர் ரீஜன் பார்க்குறப்ப 22,764 அண்ட் லோவஸ்ட் பாயிண்ட்னு பார்க்குறப்ப 22,672. ஸோ இந்த ரெண்டு ஏரியாஸையும் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் மார்க்கெட்ஸ் இந்த கோஆர்டினேட்ஸை தாண்டி மேலே சஸ்டெயின் ஆகிறப்ப வி மைட் எக்ஸ்பெக்ட் சம் அப்பர் சைட் மொமெண்டம் ஆர் எல்ஸ் மார்க்கெட்ஸ் இதுக்கு கீழே சஸ்டெயின் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் க்ரூஷியல் பாயிண்ட் நாளைக்கான மார்க்கெட் இல்லை நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் என்னுடைய க்ரூஷியல் பாயிண்ட்டுங்கிறது இதாக தான் இருக்கும். அண்ட் மோர் ஓவர் நாளைக்கான மார்க்கெட்லையுமே இந்த லெவல்ஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால இதை கூட நீங்கள் வந்துட்டு க்ரூஷியல் பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணலாம். பட் அகைன் இது ஒரு 150 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிறதுனால நான் இன்னொரு பாயிண்ட்டையுமே சொல்றேன். இன்னொரு பாயிண்ட் என்னன்னா சிம்பிள், இந்த லோஸ். ஸோ இந்த லோஸ் எதுக்காக அப்படின்னா ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த ஹைஸுக்கு மேலே இந்த லிக்விடிட்டியை ஸ்வீப் பண்ணிட்டு அகைன் மார்க்கெட்ஸ் வந்துட்டு பீங் ஆன் டவுன் சைட் அண்ட் அட் த சேம் டைம்ல இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு லிக்விடிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ எதர் இந்த லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு மேலே போகலாம். ஸோ தட் நான் வந்துட்டு இந்த லோஸை என்னுடைய குரூஷியல் பாயிண்ட்னு சொல்றேன். ஸோ இந்த ஏரியாஸ் வந்துட்டு 22,000 ஆல்மோஸ்ட் 467 இருக்கு. ஸோ இந்த ஏரியாஸை மார்க் பண்ணிக்கோங்க. நாளைக்கான மார்க்கெட்டில் இஃப் இன்கேஸ் இதுக்கு கீழே மார்க்கெட்ஸ் வரப்ப நம்ம வந்துட்டு ஒரு டவுன் சைடு மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் மார்க்கெட் இப்போ இருக்கிற பாயிண்ட்லேருந்து மேலே போனாங்க அப்படின்னா இந்த ஜோன்ஸை கட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நம்ம வந்துட்டு ஒரு ஃபர்தர் அப்சைட் மொமெண்டம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அன்டில் ஆர் அன்லெஸ் இன்பிட்வீன் இந்த ஏரியாஸ்குள்ளே இருக்கிறப்ப மார்க்கெட்ஸ் கன்சாலிடேட் ஆகலாம். லைக் எஸ்டர்டேஸ் மார்க்கெட், ஐ மீன் ஃப்ரைடே மார்க்கெட் மாதிரி. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப ட்ரேட்ஸ் எடுக்காமல் இருக்கிறது குட் பி a better thing.
ஸோ இவ்வளோ தான் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். அண்ட் இதை தாண்டி எதுவும் பெருசாக பேசுறதுக்குல. தென் வி ஆல் மூவ் ஆன் டு பேங்க் நிஃப்டி. ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிஃப்டியோட 15 மினிட்ஸ் சார்ட். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு இருக்கு, லைக் நம்ம லாஸ்ட் ஒரு 2 டேஸாக பார்த்தோம்னா. அண்ட் அட் த சேம் டைமில் மார்க்கெட்ஸில் இந்த பாயிண்ட்ஸில் ஒரு கேப் இருந்துச்சு. அண்ட் ஆப்வியஸ்லி இந்த கேப்பையுமே இப்போதைக்கு மார்க்கெட்ஸ் வந்துட்டு ஃபில் பண்ணிட்டு. ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட்ஸ் ஃபர்தராக மேலே போகணும் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த ஹைஸை கட் பண்ணணும். ஸோ இந்த ஹைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் 49,000 கிட்ட இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் நான் எப்போ புல்லிஷாக இருப்பேன்னா 49,000 எனக்கு கட் பண்ணிருப்பேன். அண்ட் நாளைக்கான மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சிம்பிளி இந்த லோஸை மார்க் பண்ணிக்கோங்க, விச் இஸ் 48,303, ஆல்மோஸ்ட் 300. ஸோ 48,300க்கு கீழே செஷன் ஆச்சுன்னா நாளைக்கான மார்க்கெட்டில் டவுன் சைடும், அண்ட் அட் த சேம் டைமில் இதுக்கு மேலே செஷன் ஆச்சுன்னா நம்ம நாளைக்கான மார்க்கெட்டில் பை சைடும் எதிர்பார்க்கலாம். அண்ட் அட் த சேம் டைமில் எப்போ நமக்கு 49,000 கட் பண்ணுதோ அப்போ நம்ம வந்துட்டு ஃபர்தராக ஒரு அப்சைட் மட்டுமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஃப்ரம் பேங்க் நிஃப்டி. ஸோ இதுதான் நாளைக்கான மார்க்கெட் அண்ட் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்டில் பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்க்குறேன். திஸ் இஸ் கண்ணன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மாஸ்டர் ட்ரேட்ஸ்.